எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அடியனின் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்து அலட்சியம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்று 18/2/2026 சந்திர தரிசனம். பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை யார் ரெகுலரா செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான சுகமும் கிடைக்கும். மாலை நேரம் 6 to 7 மணிக்குள்ளார போய் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சாஷ்டாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சாவே போதுமானது. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம், கஷ்டம், கவலைகள் எது இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிடும். ஏன்னா அம்மாவை மிஞ்சின தெய்வம் உலகத்துல கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கிழக்கு திசை என்று சூலம். கிழக்கு நோக்கி போறவங்க ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போங்க, சிறப்பா இருக்கும். இன்றைய திதி பிரதமை திதி மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, பின்பு துவிதியை திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம், யோகம் சிவம் நாம யோகம், கர்ணம் பவகர்ணம் மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, பின்பு பாலவகர்ணம், சந்திராஷ்டமம், கடகராசி, பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். சரி, எங்க ஊர்ல சந்திர தரிசனம் தெரியல சார், என்ன பண்றது அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு போய் நீங்க வானத்தை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அல்லது போன்லயே இன்றைய சந்திர தரிசனம் போட்டா கூட கூகுள்ல கிடைச்சிடும். அதை பாருங்க போதும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சப்போஸ் அம்மா இல்ல ஒரு சில பேருக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்க போட்டோக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுவும் முடியல சார் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. அங்க தாயாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன்னா சந்திரன்கிறது அம்மாவை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு தான் பவர் அதிகம் உண்டு. ஓகேங்களா? இப்ப நம்ம மாசி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் பாக்குறோம். தனுசு ராசிக்கு நேற்றுக்கு ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2வது பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட முயற்சியில புதிய வேலை கிடைக்கும். சில பேர் குறுக்கு வழியிலே வேலையை தேடுவாங்க. நிச்சயமாக அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வேலையில. அதே மாதிரி ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் உண்டு. ஆனா இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும். கணவன் மனைவி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆண் தனுசு ராசியில பிறந்தா அவங்க மனைவி மீது ரொம்ப பற்றா இருப்பாங்க இந்த மாசத்துல. ஒரு பெண் தனுசு ராசியில இருந்தாங்கன்னா அவங்க கணவர் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த மாசத்துல. அதே மாதிரி பாக்கியம் அவங்களுக்கு பாக்கியம் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கு தன் ஸ்தானத்துக்கு. அப்ப நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் மாசி மாசத்துல கிடைக்கும். என்ன ஒண்ணு கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க. வேலைக்கு போயிட்டு வரதுல சின்ன டைம் மிஸ் ஆச்சுன்னா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, டிராபிக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் பொய் மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாசத்துல. அதை பெரிய லெவல் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு, அதாவது பார்ட்னருக்கு கடவுள் மேல் அதிகப்படியான பற்றுகள் கிடைக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் இல்லைன்னா இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது திருமண யோகம் உண்டா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, நிச்சயமாக திருமண யோகம் உண்டு, நடக்கும். திருமணம் மாசி மாசத்துல கைகூடும். உங்களோட தந்தைக்கு, தனுசு ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் போயிட்டு வந்தா சிறப்பு. அல்லது பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் விரக்தியா இருக்கணும். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருஷம் கேது பகவான் அங்க சிம்மத்துலதான் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் அதன் அதிபதியான 9ஆம் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கு தனுசு ராசிக்கு. ஓகேங்களா? அவர் சூரியன் யார் சாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சாரத்துல. அப்ப நிச்சயமாக உங்களோட தந்தைக்கு சின்ன சின்ன கோபங்கள்
கோபங்கள், பல் சார்ந்த தொந்தரவு வரும், ரத்தம் சம்பந்தப்பட்ட அலர்ஜியோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதோ வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது வந்து வேலையில இருந்தாங்கன்னா பொறுப்பு கூடும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து அரசியல் தேர்தல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்ப கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுல வந்து பொறுப்பு அந்த மாதிரி கிடைக்கும். முருகனை வந்து வழிபாடு செஞ்சாவே உங்களோட தந்தையோட கோபம், ப்ரெஷர் எல்லாமே வந்து கம்மியாயிரும் இந்த மாசி மாசத்துல. அடுத்தது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும்? இது 10ஆம் பாவத்தை வந்து குறிக்கக்கூடியது. தொழில்ல வந்து எதிர்பார்த்த லாபம் வந்து இந்த மாதம் வந்து குறையும். ஓகேங்களா? அதனால பெரிய பெரிய லெவல்ல வந்து நீங்க வந்து துன்பப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். குறுக்கு வழிக்கு முயற்சி செய்யவே செய்யாதீங்க. ஓகேங்களா? அது வந்து சிக்கலை தான் கொண்டு போய் வந்து சேர்க்கும். அதே மாதிரி உங்களோட மாமியாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைவு வரும். அவங்களுக்கு கடனோ அல்லது நோய் சம்பந்தப்பட்டது அல்லது எதிரி சம்பந்தப்பட்ட பயம் அப்படிங்கிறது லைஃப்ல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசியில பிறந்தவங்களோட மாமியாருக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதரர், சகோதரி, அண்ணன், அக்கா, ஓகேங்களா? அப்படி அல்லது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்திருந்தாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு மருமகன் அல்லது மருமகள் 11ஆம் பாவம் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே, அவங்க அந்த ஸ்தானம் வந்து மாசி மாசம் வந்து முடக்குங்கிற அமைப்புல வந்து இருக்கு. அதனால வந்து சின்ன சின்ன இடையூறுகளை வந்து ஆட்டோமேட்டிக்காவே சந்திப்பார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா இருந்தாலும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பார்கள். அவங்களுக்கு வேண்டிய உதவி, ஏன்னா இப்ப தனுசு ராசி அண்ணன் தானே, தம்பியோ அல்ல தங்கச்சியோ இருந்தாங்களோ அவங்களுக்கு வேண்டிய உதவி வந்து எப்போதுமே செஞ்சு கொடுக்க தயாரா இருப்பாங்க. இவங்க பூர்வீக இடத்த போய் பார்க்க போறேன், வேலைக்காண்டி வெளியூர்ல இருந்தாங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லது சினிமா சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்ட நாட்டம் அதிகமாக வரும், இசையில நாட்டங்கள் அதிகமாக வரும். இவங்களுக்கு மருமகள் அல்லது அண்ணன், அக்கா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த பதவி உயர்வு உண்டா? நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து குறுக்கு வழியில கூட வரலாம். ஓகேங்களா? வெளிநாட்டு யோகம் உண்டா? தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வந்து முயற்சி பண்ணா நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வருமானம் வந்து இருக்கும். இப்ப தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட கான்செப்ட்ல எப்போதுமே குலதெய்வ வழிபாடு தான். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தோறும் வழிபாடு பண்ணலாம், பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு குலதெய்வமே தெரியலன்னா தினைக்கும் காலையில 6:10 to 6:51 குளிச்சுட்டு வெளியில மாடியிலேயோ அல்லது வெளியில சூரியன் படுற இடத்துல நின்று சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணாவே போதுமானது. நிச்சயமாக குலதெய்வம் கிடைத்து விடும். வெளியூர்ல இருந்தாலும் அந்த திசையை நோக்கி கும்பிட்டுங்க. ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டுல எழுதுங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுதுங்க. நம்பர் எழுதும் போது உங்களோட கோரிக்கை, ஓகேங்களா, அது எந்த கோரிக்கையா இருந்தாலும் பாசிட்டிவா இருக்கணும், நேர்மறை வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நிச்சயமாக 90 நாளுக்குள்ளார நடந்துரும். ஏன்னா இங்க வந்து மணிக்கட்டுல நாடி துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நாடி இதயத்தோட தொடர்புடையது, இதயம் வந்து சகசிராமத்தோட தொடர்புடையது, அது பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. அதனால உங்களோட கோரிக்கை இறைவன்ட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காவே செல்லும். நீங்க ஒரு தடவை தான் நினைச்சிட்டு எழுதுவீங்க காலையில, ஆனா இது 24 hours வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42 இதுதான் டைமிங். ஓகேங்களா? உங்க செல்போன்ல கரெக்டா அந்த டைம் வச்சுட்டு எழுதுங்க. ஒரு செகண்ட் கூட ஆகாது, எழுதிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இதுல எழுத முடியலன்னா அடுத்தது வந்து 8:02, இதே மாதிரி 8:42 வரைக்கும் நீங்க வந்து டைமை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 92. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இன்று 93. துலா ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. இது காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் தான் வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க ஃபுல்லா கம்யூனிகேஷன் தான். அது சரியான நம்பர் இருந்தா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.